பொறுமை நந்தினி, பொறுமையா சாப்பிடு. தெரியும் தெரியும். அடி பாவி, இந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு நந்தினி. அதுக்கு நான் என்ன பண்றது? அம்மா முடிச்சிட்டியம்மா? செம்மையா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எங்க வாங்குனீங்க? நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்கு. கடவுளே, ப்ளீஸ் இப்படி பண்றது நிறுத்த முதல்ல. நான் என்ன பண்றதுங்க? வாய் ஃபுல்லா ஒரு மாதிரி இப்படி இனிப்பா இருக்கு. செம்மையா இருந்ததுங்க குலாப் ஜாமுனா. எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்க? அப்பா ஒரு கடையில ரெகுலரா ஸ்வீட் வாங்குவார்ல, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். வரா, எனக்கு வெளியெல்லாம் ஃபுட்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? என் தங்க குட்டியா, என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. நான் அவுட் சைடு ஃபுட்டு தான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். ஸ்வீட்டு சொன்னா, அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சூப்பர் கடடி, அதனால தான் அங்கே வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன். ரொம்ப சூப்பர் கடையோ? அதனால தான் ஜீராவை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கானுங்க. செம்மையா இருக்குங்க. இன்னும் கூட ஒரு 5-6 வாங்கியிருக்கலாம். இங்கே என்ன நீங்கள் கஞ்சத்தரமான 4 நாள் தான் வாங்கி கொடுத்தீங்க? இல்லை 5 தான் இல்லை, எத்தனை இருந்தது? 10 வாங்கிட்டு வந்தேன் நந்தினி. அது எல்லாத்தையுமே நீ தான் சாப்பிட்ட. ஓ, 10 சாப்பிட்டேனா? சாப்பிட்ட மாதிரியே தெரில. ஒருவேளை மதியம் சோறு சாப்பிடாம இருந்தேன்ல, அதனால் வெறி வந்து சாப்பிட்டேன் போலகுது. சரி விடுங்க, கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு தான். என்னென்ன பேசுற பாரு நீ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. அப்போ அதே கடையில் போய் இன்னொரு 10 வாங்கி வாங்கலாம். டூ மச்சா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது நந்தினி. வாங்க, பிடிச்சிருக்குன்றீங்க, ஸ்வீட்டு கேட்டால் வாங்கி தர மாட்டீங்க. நான் உங்களோட வருங்கால பொண்டாட்டிங்க, நான் கேட்டால் நீங்கள் வாங்கி தரணும். போய் வாங்கி வாங்க போங்க. இன்னைக்கு வேணாண்ட செல்லும், அதை ஏற்கனவே சாப்பிட்டுல, நாளைக்கு வாங்கி தரேன். வாங்கி தரணும். ஏமாத்துனீங்கன்னு வைங்க, உங்களை ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வெங்காய போண்டா, அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சமோசான்னு எல்லாத்தையும் தின்னு வச்சிருவேன். நந்தினி பயப்படுறது பேரு. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? என்ன மனுஷனும் நீங்கள். சரி விடுங்க, என்னத்துக்கு திடீர்னு எத்தனை குலாப் ஜாமுன் எனக்கு? என்னத்துக்குங்க வாங்கினீங்க? மதியம் நான் சாப்பிடலங்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் இல்லை நந்தினி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். என்ன விஷயம்? நான் ஒன்று சொல்லுவேன், நீ அதை கேட்கணும், அப்புறம் அதேபடி பண்ணணும். பண்ணுவியா? என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? எதனா இடக்கு முடக்கா சொல்ல போறீங்களா என்ன? இல்லை நந்தினி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சீரியஸான விஷயம். சரி, என்னன்னு சொல்லுங்க. நீ ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணுற நந்தினி, ஆனால் உனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ இன்னைக்கு மதியம் என்கிட்ட பேசும்போதே அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீ சாப்பிடாம வேற இருந்த. அந்த ரீசனுக்காக. என்ன பெரிய ரீசன்? மணியால் தான் நீ இப்படி இருக்க. எனக்கு நீ இப்படி இருக்கிறத பார்க்க பிடிக்கல நந்தினி. உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அவளால் டவுன் ஆகுற, ரொம்ப சேடாக இருக்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நந்தினி. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த முடிவை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க தங்கச்சி வீட்டை விட்டு துரத்திடலாமா? இரு, அதுக்கு தான் 3 மாதம் இருக்குல்ல. கல்யாணம் முடிச்சதும் உங்கள் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறலாம், சரியா? இப்போ நான் அதை பற்றி பேச வரல. நீ இங்கேருந்து போகணும் நந்தினி. நீ ஊருக்கு போயிட்டு அத்தை மாமாவோட இரு. அக்கா வீட்டில் இருந்ததெல்லாம் போதும். என்ன நீங்க என்ன போ சொல்றீங்க? அதெல்லாம் நல்லா போக முடியாது. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே பண்ணணும்னு சொன்னல. நான் அப்படியே பண்ணுவேன்னெல்லாம் சொல்லிடியே உங்ககிட்ட. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதம்மா, நான் தான் சொல்கிறேன்ல. வீட்லேயும் உனக்கு மணியோட டார்ச்சரு. நீ உன் அக்கா வீட்டில் தான் இருக்க. ஆனாலும் நீங்கள் அவளை பார்க்க வர, அப்புறம் என்ன பார்க்க வர, காயத்ரி ராகுல்னு எல்லாருக்கிட்டையும் பேச வர. அப்போல்லாம் மணி உன்னை ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா. எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் வேணாம் நந்தினி. அதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து இருக்கு சொல்லு. ஆஃபீஸ்லேயும் இப்போ ஆரம்பிச்சிட்டா அவ. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் நந்தினி. போக போக இது இன்னும் மோசமாகும். அதுக்காக தான் சொல்கிறேன், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீ அத்தை மாமாவோடு இரு கல்யாணம் ஆகிற வரைக்கும், சரியா? அதுக்கப்புறம் இங்கே வந்துரு, நம்ம வீட்டுக்கு வந்துரு. நீ உன் அக்கா வீட்டில் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கணும்னு தேவையில்லை. நீ என் பொண்டாட்டி என் வீட்டில் தானே இருக்கணும். நம்ம வீட்டில் தானே இருக்கணும். என்ன சொல்கிற? ஊருக்கு போறியா? நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்டி. என்ன சந்தோஷம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ போன்றீங்க, என்னால் முடியாது. நந்தினி, உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதோ இதை விட 1000 டைம்ஸ் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ நான் இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வையன், நல்லா இருக்காது நந்தினி. என்னால் எதையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் மணி இப்படியெல்லாம் பண்ணுறான்னு வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டு தான் வருவாங்க, அம்மாவை தவிர. நான் அதனால தான் சொல்கிறேன், நீ இங்கே இருந்தேன்னு வையன், அவளால் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் உனக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்ல நீ ஊருக்கு போயிட்டேன்னா. அத்தை மாமா கூட நீ ஜாலியாக இருக்கலாம்டி. நான் சொன்ன கேளுடி, ப்ளீஸ் டி. ஊருக்கு போ, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அப்போ நான் ஊருக்கு போயிட்டா உங்கள் தங்கச்சியால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு புரியலையடி நான் சொல்கிறது. வீட்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா உன்னால் தாங்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ அவளை திருப்பியும் எதுவும் பண்ண மாட்ட. அவளை உன்னால் கஷ்டப்படுத்தவும் முடியாது அவள் உன்னை பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீ விலகி இருக்கிறது தானே நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டா அங்கே அப்பா அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்ல முடியாது. இங்கேனாலும் நீங்கள் இருக்கீங்க, ராகுல் இருக்கான், காயத்ரி இருக்கான், என் அக்கா இருக்குது.
நான் இங்கே தான் சந்தோஷம், உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்கேன். ஊருக்கு போனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏய் இதெல்லாம் எனக்கு தெரியாமையா உன்னை ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நந்தினி அங்கே போனா சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நந்தினி, அதுக்காக தான் சொல்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு டெய்லியும் லோகு மாமா கூட வந்துட்டு போ. என்ன உனக்கு ட்ராவல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நந்தினி. உனக்கு இதையெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே பாரு நந்தினி, நீங்கள் இருக்க தேவையில்ல அவ்வளோதான். நீ ஊருக்கு கிளம்பி போ அவ்வளோதான். நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னாலலாம் போக முடியாது, நான் என் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். எதுக்கு நந்தினி என்னை இப்படி சாவடிச்சுக்கிட்டு இருக்க? என்னால் என்ன உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ஆனாலும் சொல்கிறேன்ல, உன் நல்லதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி போ நந்தினி. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்கள் தங்கச்சி என்கிட்ட இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அப்பயும் இப்படி தான் என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவீங்களா? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன். நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பியே ஆகணும். ஈவினிங் நீ ரெடியாரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். முடியாது, நான் போக முடியாது. நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், என் அக்கா வீட்டில் தானே இருக்கிறேன். என்னால் எல்லாம் போக முடியாது. நீ என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நீ ஏந்து போய்ங்கிறது. ஏன்னா என்னை ஊருக்கு அனுப்புறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க. இப்போ எதுக்கு என்ன ஊருக்கு அனுப்புறீங்க? நீங்கள் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு பயப்படுறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் சௌமியா, ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா, அவளுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை ஊருக்கு அனுப்புறீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்கள் பிளான் என்னன்னு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? சூப்பர். அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் போட்டு இல்லை கழுவி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போ. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், என்னை ஊருக்கு அனுப்பாதீங்க. பொடிங்கிறது. நான் மட்டும் நாளைக்கு ஊருக்கு போனேன்னு வைங்க, அதோட திரும்பியே வரமாட்டேன். கல்யாணமாவது வெங்காயமாவது. இங்கே பாருங்க, உங்களை நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். உன்னை இங்கேருந்து போகணும்னு சொன்னேன். போகிறேன். இதுக்கு மேலே எதுக்கு நான் மானங்கிட்ட உட்காந்துருக்கு போகிறேன்? போக தான் போகிறேன். யோ இங்கே பாரியா, நாளைக்கு மட்டும் நீ என்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போனா அவ்வளோதான், அதோட முடிச்சிடும் எல்லாம். போகணும்னு சொன்னால் புரியாதா உனக்கு? ஏந்து போ. ஒரு வழியாக போயிட்டா. ஐம் ரியலி சாரி நந்தினி, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாலையும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. பட் எனக்கு வேறு வழி தெரியல. நீ இங்கே இருந்துன்னு வையன், மணி உன்னை நிம்மதியாகவே விட மாட்டாடி. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ ஊரில் தான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன்டி. யாரும் உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. அதுவும் இல்லாமல் அவளும் இந்த வீட்டில் இருக்க மாட்டா. அப்புறம் என்ன, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். மணி உனக்கு பின்னாடி ரொம்ப மோசமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காடி. அதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவேன். எங்கே நீ இங்கே இருந்தா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நான் சொல்லிடுவேணுங்கிற ஒரு பயத்துலையும் தான் நான் உன்னை ஊருக்கு அனுப்புகிறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் நந்தினி. நீ ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ளே எல்லாமே சரி பண்ணிடுறேன். நீ கவலைப்படாத. மாமா உண்மையிலே எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் அவள் ஊரில் உங்களோட இருக்கட்டும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். சரிப்பா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு அது போதும். சரி நாளைக்கு கூட்டினு வா அவளை. சரிங்க மாமா, நாளைக்கு அவள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் ஈவினிங் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓ நந்தினி ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கூட்டின்னு வருவியா? ஆமாம் மாமா, லீவெல்லாம் போட சொல்ல முடியாதுல்ல, ஏற்கனவே நிறைய லீவ் ஆகிடுச்சு. அதுவும் சரி தான். அப்புறம் லோகு மாப்பிள்ளைக்கு தான் கெட்ட பேர் ஆகிடும். சரிப்பா, அப்போ நான் லோகு மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணி நந்தினியை நாளைக்கு கூட்டின்னு வந்துட சொல்கிறேன். உனக்கு எதுக்கு வீண் அழிச்சல்? அவரும் அதே ஆஃபீஸில் தானே இருக்கிறாரு, அங்கேருந்து அவரே கூட்டின்னு வந்துடுவார் அவளை. இல்லைம்மாம்மா, நானே நந்தினியை கூட்டிகிட்டு வரேன். எனக்கு எந்த அலைச்சலும் இல்லை சரிங்களா? நாளைக்கு நானே அவளை கூட்டிகிட்டு வந்து விடுறேன். சரிப்பா, நீ தேவையில்லாமல் சுத்த வேணான்னு பார்த்தேன். நீயும் தானே வேலைக்கு போனா. சரி விடு, நீயே கூட்டினு வா. சரிங்க மாமா. சரிப்பா, அப்போ நாளைக்கு பார்ப்போம். நான் ஃபோனை வச்சிடுறேன். உன் அத்தைக்கிட்ட வேறு விஷயத்த சொல்லணும். சரிங்க மாமா, வச்சிடுறேன் மாமா. சரிப்பா. சப்பா, எவ்வளோ கேள்வி கேட்குறாருப்பா இந்த மனுஷன். கடவுளே, ஒரு பக்கம் இவர் பொண்ணு, இன்னொரு பக்கம் இவர் பொண்ணு ஊருக்கு வருதுன்னா சந்தோஷமாக கேட்டுக்க வேண்டியது தானே. அப்படியாப்பா, கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போப்பான்னு சொல்லி விட வேண்டியது தானே. ஏன் வரா, எதுக்கு வரா? நேற்று நாங்கள் கூப்பிடும் போது வரலையே, இப்போ மட்டும் ஏன் வரா? உனக்கு அவங்களுக்கு எதனா பிரச்சனையா? ஐயோ ஐயோ, இவ்வளோ கேள்வி கேட்குறாருமா இவர். அப்பா உன் பொண்ணு இருக்காங்களே, அப்படியே என்ன தாளிச்சு எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அனுபவம் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் தயாராருடா சந்தோஷ. சந்தோஷம் சொன்னது தான் கரெக்ட். நீ ஊருக்கு கிளம்பி போ. நேற்று அம்மா கூட உன்னை அவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ தான் வர முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்துட்ட. இங்கே பாரு, கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ ஊர்லேயே இரு. கடைசியில் நீ கூட என்ன துரத்தி விட்டுறல. சரி போகிறேன், திரும்பி வரவே மாட்டேன் இதோட. இங்கே பாரு, கல்யாணம் முடிச்சா கூட நான் இங்கே வர மாட்டேன். முதல்ல அந்த கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் போ. நந்தினி, வாயை உடச்சிருவோம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா. பின்ன நான் வேறு எப்படிக்கா பேசுவேன்? அந்த மணி நடனா லூஸ் மாரி பண்ணிக்கின்னு இருக்கு. அந்த ஆள் நடனா என்ன இங்கேருந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவரு பேச்சு கேட்டுட்டு நீயும் மாமாவும் வேற என்ன ஊருக்கு போன்னு சொல்கிறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ எனக்காக யாருமே இருக்க மாட்டீங்களா? நீ இங்கே இரு நந்தினி, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு நீ சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் என்ன போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கா. உன் நல்லதுக்கு தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் சொல்கிற மணி உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு? அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் தெரியும் நல்லா. அப்படி இருக்கும்போது நீ இங்கே இருந்தானா நல்லா இருக்காதுல்ல.
அக்கா நான் அவரை கேட்ட கேள்வியை தான் இப்போ உங்ககிட்டயும் கேட்குறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த டார்ச்சர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறியா? நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆள் வீட்டில் தானே இருக்க போகிறேன். அந்த ஆள் தங்கச்சி அங்கே தானே இருக்க போகிறா. அடிக்கடியாவது வந்துட்டு போவாள்ல அம்மா வீட்டுக்கு வரேங்கிற பேரில். அப்போ என்ன டார்ச்சர் பண்ணவே மாட்டாளா? இல்லை சொல்ல, அப்போ டார்ச்சர் பண்ணால் அப்போ பிரச்சனை வந்தால் நான் எங்கே போகிறது? மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான். என்னை இந்த மாதிரி எல்லாரும் ஊருக்கு போன்னு சொல்லுவீங்களா? அப்போ புருஷன் வீட்டிலே இருந்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கின்னு தானே பேசுவீங்க உங்கள் வாயெல்லாம் வச்சுக்கிட்டு. வாஸ்தவம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அப்போ நீ சந்தோஷுக்கு பொண்டாட்டியாக இருப்ப, அந்த வீட்டோட மருமவளாக இருப்ப, உனக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கும்டி. அதை வச்சு நீ பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லைடி. இப்போ கல்யாணம் வேற வச்சிருக்கிறோம். இப்போ போய் நெருக்கத்தில் உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கினே இருந்ததுன்னு வையா அந்த பொண்ணு, உனக்குமே நிம்மதி இருக்காதுடி. அதுக்காக தான் போன்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும். என்ன லாஜிக்கோ இதெல்லாம்? என்னை துரத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் போய் தனியாக கஷ்டப்படணும் அதைத்தான் நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்க. பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன். ஏன்னா எப்படியோ அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ என் பிரச்சனையெல்லாம் சொல்ல முடியாது, அண்ணங்கிட்டேயோ சொல்ல முடியாது. ஏன்னா மணி தானே எனக்கு பிரச்சனையை கொடுக்குறா. அப்போ நான் அண்ணங்கிட்ட போய் எப்படி என்னால் சொல்ல முடியும்? உன் வருங்கால மண்டாட்டி என்னை போட்டு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திட மாட்டாரு. நான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. நான் அங்கே போய் தனியாக கஷ்டப்படுறேன். நீங்களாம் இங்கே நல்லா சந்தோஷமாக ஒன்றா இருங்க, சரியா? நல்லா இருங்க. உன்னை அனுப்பிட்டு நாங்கள் என்னடி சந்தோஷமா இருப்போம்? எங்களுக்குமே கவலையாக தான் இருக்கும். அடிக்காதீங்க. அந்தாலும் இப்படி தான் நடிச்சா என்கிட்ட. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. போ இங்கிருந்து, முதல்ல நீங்க இருந்து போ. என்கிட்ட பேசவே பேசாத. என்னை ஊருக்கு அனுப்புறல. இங்கே பாரு, கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் நான் சத்தியமா உன் வீட்டுக்கு வர மாட்டேன். பக்கத்து வீட்லயே தான் நான் குடும்பம் நடத்துவேன். ஆனால் உன் வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்க மாட்டேன். என்னை இப்போ போன்னு சொல்லிட்டல, அவ்வளோதான். இதோட நான் போயிடுவேன். அப்படியே இங்கே வர மாட்டேன். உன் புள்ள குட்டிங்களை பார்க்க மாட்டேன், மாமாவை பார்க்க மாட்டேன், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன். போ. நந்தினி, என்ன நந்தினி? நந்தினி சொன்னா செய்வா. பாரு நான் என்னென்ன பண்றேன் பாரு. பக்கத்து வீட்லயே இருந்துக்கிட்டு ஒன்னா டார்ச்சர் பண்றேன். இருடி அக்கா இரு. பெருக்கி பெருக்கி குப்பையெல்லாம் உன் வீட்டுக்குள்ள தள்ளுறேன். நான் என்ன பண்றேன் பாரு. நான் கொடுமைப்படுத்துவேன், உன்னை கொடுமைப்படுத்துவேன். பாரு நீ பாரு, என்ன போ சொல்றல பாரு. கிறுக்கி எப்படி பேசுற பாரு. ஆனால் உண்மையிலே சந்தோஷம் பாராட்டி தான் ஆகணும். உன்ன மாதிரி ஒரு கிறுக்கியை காட்ட போகிறான். அதுவும் இல்லாமல் உன்னெல்லாம் எப்படி சமாளிக்கிறானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரி சரி, தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இல்லை உட்காந்து புலம்பிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். போயிடு வராத. எல்லாரும் என்ன வெறுப்பேத்துறீங்கல்ல. இவங்கெல்லாம் மட்டும் இங்கே ஒன்றா இருப்பாங்க. நான் போய் அங்கே தனியாக இருக்கணும். நந்தினியா உழவத்தாடியா வாட ராகுலே வா. என்னடி நந்தினியா அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு? பார்த்தல என்ன ஊருக்கு அனுப்புறாரு அவரு. நீ என்னடா சிரிச்சுக்கினே கேட்கறாதா? பின்ன பிளான் போட்டது நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே. இது பிளானா? ஆமா, நீங்க இருந்தா மூக்கு சிந்தினே இருக்கிற. சரி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டா நல்லா ஜாலியா பண்றதுனால தான் அனுப்பி விடுறோம். கல்யாணம் முடியிற வரையும் அங்கே இரு. எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்கல்ல. ஏன்டா நான் இங்க இருந்தா தானே சந்தோஷமா இருப்பேன். அப்படிதான் சொல்லி ஒண்ணு நீ ஏமாத்தின்னு இருக்கு ரெடிச்சலாம். ஆனா அது உண்மை கிடையாது. கொஞ்சம் சீட்டை நோத்து நானும் உட்கார்றேன். வா வா வந்து உட்காருவா. ராகுலே நான் உண்மையிலேயே இங்க இருந்தா தாண்டா சந்தோஷமா இருப்பேன். உன் அண்ணன் கிட்ட சொல்லி புரிய வைடா. ஆமாண்டா, ஊருக்கு போயிட்டா ரொம்ப தனிமையாயிடுவான்டா. அதனால தான் சொல்கிறேன். மணி என்னை டார்ச்சர் பண்ணுறாதான், எனக்கு அதெல்லாம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுடா, சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் ஊருக்கு போயிட்டா எனக்கு அதெல்லாம் கிடைக்காதுல்ல. அவரு தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நீ எவது என்ன புரிஞ்சுக்கடா. நீ என் நண்பன்டா, நீ என் உயிர், நீ என் மனசு, எல்லாமே நீ தான். என் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே நீ சொல்லுவ கரெக்டாக. எங்க இதையும் கண்டுபிடிச்சி சொல்லி பார்ப்போம். நான் உண்மையை தானே சொல்கிறேன். இல்ல பொய் சொல்ற. சட்டி நாயை எட்டி விட்டுன்னு வைய மவனா. சே, உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். சொன்ன புரிஞ்சிக்க மாட்டேன் நீ. குறியில மாட்டியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கண்ணா, எனக்கு கவலை இல்லை. நீ ஊருக்கு போனோம். நான் ஊருக்கு போகணும்னு சொல்றதுக்கு தான் நீ இங்க வந்தியா? சி ஏந்து போய் இங்க இருந்து ஆளும் மண்டியம் பாரு. ஏந்திரே. ஏடி என்ன போக சொல்ற? நான் தானே உன் உயிரு. யாரு நீயா? நீயா எனக்கு உயிர்? நீ எல்லாம் ஒரு வாயில நல்லா வருது போடா இங்கிறது. இல்லக்கா எனக்கு எது வேணாம். இப்பதான் சாப்பிட்டு வந்த வீட்டுல. சரிம்மா, ராகுல் கிட்ட கேளு. அக்கா அவனுக்கெல்லாம் எதுவும் போடாதீங்க. அவனும் வீட்டுல தின்னுட்டு தான் வந்தான். பேச்ச பத்தி அவளுக்கு நான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்னா. அக்கா என்னக்கா செஞ்சுக்கிறீங்க? தோசைடா, கார சட்னி. 5 சுட்டு எடுத்துன்னு வாங்கக்கா. சரிப்பா. மூஞ்ச பத்தி அதுக்கு எப்படி பாக்குதுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு தோசை வேணான்னு. சாப்பிட்ற விஷயத்துல தலையிட்டு வைய குடுமி இருக்காது உனக்கு. டேய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அவகிட்ட ஒழுங்கா பேசுனதுன்னு சொன்னேன். நீ சொன்ன நான் கேட்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்ன நீ? என்ன நான் வேணா சொல்லவா? நந்தினிய அந்த குடுமி கறி அமைதியா இருக்கு சொல்லு. அமைதியா இருடா, வெக்கம் கிட்டவனே. ஏந்து போ இங்க இருந்து முதல்ல. அதே எனக்காக உன் அண்ணன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல. ஏந்து போடா இங்க இருந்து. நேடியே இப்படி பேசுறேன்னா? அப்படித்தானே பேசுவான், போடா. அசிங்கப்பட்டாருப்பா வெள்ள சட்டக்காரரு. ஐயோ கடவுளே. பொத்துடி ரொம்ப பல்ல காட்டாதானே. முதல்ல நீ என்கிட்ட எதுக்கு பேசுற? நான் உன்னை பேசுறது என்ன சொன்னேன்? நந்தினி நான் யார்கிட்டயும் பேசல நந்தினி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்ல உங்கள. வெள்ள சட்டை சும்மா இருடா. காயத்ரி, நான் ஒன்னு சொல்றேன் கேளுடி. நீயாவது சொல்லுடி.
நம்ம குரூப்லயே, அதாவது நம்ம 4 பேர்லயே நீ தான் நல்ல பொண்ணு. இல்ல நம்ம 3 பேர்ல, ஏன்னா இவன் பொண்ணு இல்லைல்ல, அதனால தான் சொல்றேன். நீ நான் மணி, நம்ம 3 பேர்ல நீ தானே நல்ல பொண்ணு, பிரில்லியன்ட், நல்லா படிக்கிற பொண்ணு வேற. நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கேட்கறத விட சந்தோஷ் கேட்பாருடி. நீ என்ன பண்ணு, அவர்கிட்ட போயிட்டு என்னை ஊருக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லுடி. அந்த ஆளு என்னை ஊருக்கு அனுப்பணுங்கிறதுல ஒத்த கால்ல நிக்கிறான்டி. பாவண்டி அண்ணன் ஒத்த காலில் நின்னா நல்லா இருக்கும், 2 காலில் நின்னுக்கிட்டோண்டி. நீ ஊருக்கு கிளம்பிடு. அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டாமா என் பொண்டாட்டி. அச்சிச்சியா, அவ என் பொண்டாட்டியே இல்லை. சை, எருமை வாய மூடுறா. என்னடி இப்படி பேசுறா? உன்னையெல்லாம் ஒரு ஆளா நம்பி தானடி சொன்னேன் நானு. நீ ஊருக்கு போறதுனால உனக்கு தாண்டி நல்லது. அதனால தான் நானும் அண்ணன் அதை பத்தி சொல்லும் போது சரின்னு சொன்னேன். அண்ணன் என்கிட்டயே சொன்னாரு, இந்த மாதிரி நான் அவளை ஊருக்கு அனுப்ப போறேமா, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் சரிங்க நானும் சொன்னேன். ஓ, அப்ப எல்லாருக்கும் தெரியுமா இந்த விஷயம் முன்னாடியே? அப்ப திட்டமிட்ட சரி இல்ல இதெல்லாம். சதியெல்லாம் இல்லடி லூசு, உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி முடிவு பண்ணியிருக்காரு. அது கரெக்டாகவும் இருக்கு. அவ்வளோதான், நீ ஊருக்கு போ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல பவரோட திரும்பி இங்கே வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஆமா நந்தினி, நீ இல்லாம எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, நீ எந்த ப்ரெஷரும் இல்லாம இருக்கணும்னா நீ ஊர்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் உன்னை போகணும்னு சொல்றோம். சரி சரி போதும், இதுக்கு மேலே யாரும் இதை பேச வேணாம். எரிச்சலாக இருக்குது எனக்கு. மணி ஒருத்தியை பார்த்து என்ன எல்லாரும் இங்கேருந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, போகிறேன். நான் அங்கேயே போகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, நெஞ்சில யாரோ வெயிட்டான கல்லை வச்சு அழுத்தின மாதிரி இருக்குதே, அந்த அளவுக்கு பாரமா இருக்கே மனசு. என்ன பண்றது இப்ப? நந்தினி ஊருக்கு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா வேற வழி இல்லை. அது அங்க போச்சுன்னா தான் நிம்மதியா இருக்க முடியும். அது சந்தோஷமா அங்க போய் இருக்குதோ இல்லையோ, பிரச்சனை இல்லாம இருக்கும். கடவுளே, கோரங்கு எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான் பாரா. குரங்கு எப்படி பாக்குறா போறான். ஆனா பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா. பெரு பால் எடுத்துன்னு வந்துருக்கிறா. என்னத்துக்கு பாலை வச்சு நின்றுனுக்கிறா கூட? போட சட்டி மண்டியா, உனக்காக ஒன்றும் நான் பால் எடுத்துட்டு வரல. என்னதே கேட்கல. பால் டேஸ்டா தான் இருக்கு, செம்மையா இருக்கு. குங்குமப்பூவெல்லாம் போட்டிருக்காங்க போல அந்த. இது நான் இது பாட்டுன்னு எடுத்து குடிச்சுன்னு இருக்குது. ஏன் என்னடி புருஷனை பார்க்க வச்சுட்டு பாலை குடிச்சுன்னு இருக்கிறா? குறியனுக்கா? உனக்கு வேணும்னா உங்க மம்மி கிட்ட போய் வாங்கிக்க. காலையில டீ குடுக்கும்போது அப்படித்தானே சொன்னேன். அப்பா ஐயோ, என்ன பேச்சு இதெல்லாம்? இனிமேல் அப்படிதான்டா, உனக்கு வேணுங்கிறத நீயே போய் வாங்கிக்க. நான் போறேன். அடி சண்டாலியே, ஏற்கனவே நெஞ்சு வலியில உட்காந்து இருக்கிறேன். எனக்கு இன்னும் நெஞ்சு வலியை ஏற்படுத்தி விட்டு போறா இல்லையா? எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கணுமாமே, அதுக்கு என்னத்துக்கு நீ இருக்கிற? அடியாய் போடடே. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? இருடி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். A few moments later. நேத்து சொன்னதுதான், தலைக்கணியை தாண்டி வரக்கூடாது. நான் ஒழுங்கா ஒரே இடத்துல தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். நீ தான் கை காலெல்லாம் தூக்கி என் மேல போட்டுக்கிட்டு இருக்க. ஆஹா, நான் அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. அட்டென்ஷன்ல தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். நீ தாண்டி என் மேல கை கலத்திக்கு போடுவேன். யாரு நான் கை காலை தூக்கி போடுறேனா? சும்மா ஏதாவது சொல்லாத. நான் உண்மையை தான் சொல்றேன். சும்மா எதுக்கு என்கிட்ட பேச்ச வளர்க்குற? நானா இப்ப ஆரம்பிச்சேன், நீ தானே ஆரம்பிச்ச. சரி, நான் எதுவும் பேசல. நானும் பேசல. கொல் நெஞ்சு கோதி. எனக்கு வாட்சதும் சரியில்லை, கூட இருக்கிறதுங்களும் சரியில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? பேச மாட்டேங்குது போகிறேன் என்கிட்ட. தப்பெல்லாம் இது பண்ணிட்டு என்னமோ ஓவரா சீன் ஓட்டுனுக்குது. என்னை சமாதானப்படுத்தணும்ல இது. என் நிலமை இப்படி ஆயிடுச்சு. ராகுல், அப்படி வடி வழிக்க என்ன? அதை ஒழுங்கா தான் கேளண்டா. சரி சொல்லு, என்ன? நந்தினி ஊருக்கு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவ நல்லதுக்கு தான் பண்றோம், ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே மணியோட மனசை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மணி பழையபடி ஆயிடுச்சுன்னா கூட நந்தினி கூட்டின்னு வந்து மறுபடியும் இங்கேயே வச்சுக்கலாம். அவன் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் அவள் அப்படியே தாண்டா இருப்பா, மாறலாம் மாட்டா. உனக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணுறது? மணி இழுத்து போட்டு அடிக்க முடியும். அதுக்குன்னு அவள் தான் உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்துடுவாங்க. சரி, நான் வேறு எதனா யோசிக்கிறேன். இல்லைன்னா இப்படி பண்ணலாமா? எப்படி? நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிற? ஆமா. நீயும் நந்தினி கூடவே ஊருக்கு கிளம்பிப்போ. நல்ல ஐடியா தான், நானும் யோசித்தேன். அவளுக்கு துணையாக நான் அங்கே இருப்பேன். ஆனால் எனக்கு நீ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நீயும் வந்துடுற. நானும் அங்கே வந்துட்டேன்னா வேலைக்கெல்லாம் யார் போகிறதா? அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களாம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என் அண்ணன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவார். லூசே, அவர் நந்தினியே பிரிஞ்சிருக்காரு, உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது அவரால். வாஸ்தவம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஆமாம், நீ என்னதுக்கு என்ன லூசுங்கிற? இங்கே பாரு, உனக்கு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது, சொல்லிட்டேன். குரங்கு எவ்வளோ தெளிவாக இருக்கு பேர், குரங்கு குரங்கு. நடி சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லலை. சரி சரி ஓகே, நான் நந்தினி கூட நாளைக்கு ஊர் கிளம்பி போகிறேன். குட் நைட். நல்ல காரியம் ஆனதும் பேச்சை கட் பண்ணுறா பேரு. குட் நைட்டா? குட் நைட்டு எடிய குடிமையா? இங்கே பாரு, தலைக்காணியை தாண்டி கை கால் வரக்கூடாதியா? வந்துச்சுன்னு வைய, ஞாபகம் இருக்குல்ல, இடுப்புலேயே எட்டி வதிப்பேன். லூசு பையில. சரி, இது பற்றி அது புருஷன் மேலே பயமே இல்லை. இந்த எருமைக்கு இதே தான் வேலையா போச்சு. கடவுளே, தடி மாடு எருமை மாடு.
எப்படி பண்ணுறான் பாரு இவன். காலையிலேயே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் என் காதில். எருமை விட்டு எருமை என்ன தடி மாடு. சீ எழுந்துரு எருமை மாடு. நீ லூசு மாதிரி பண்ணாதடா. எனக்கு தெரியும் நீ முழிச்சிட்டு இருக்குன்னு. போடா பின்னாடி. நான் எதுக்கு பின்னாடி போனோம், நீ முன்னாடி போ. நீ என்னை விட்டாதானே எருமை என்னால் போக முடியும். 2 கையை வச்சு என்ன லாக் பண்ணிருக்க எருமை மாடு. நீ விடு என்ன. லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கின்னு போ. மூஞ்ச பாரு விடுடா எருமை மாடு. நேற்று நைட் அப்படியே பெரிய இவன் நாட்டம் பேசுனேன். குறுக்கில் தலக்காணி போட்டிருக்கேன், கை காலெல்லாம் போடக்கூடாது, 8 இடுப்பு மேலேயே மிதிப்பன்னு சொன்னேன். இப்போ நீ தானே என்ன பிடிச்சிருக்க, நான் மிதிக்கிட்ட உன்ன. தைரியம் இருந்தா என்ன மிதிடி. நீ உண்மையிலேயே குடிமி வச்ச பொம்பளையா இருந்தா என்ன மிதிடி பார்ப்போம். அம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா இவன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ராகுல். நானும் தாண்டி அம்மா, ஒரு நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியலடி. அதை தான் நந்தினியும் சொன்னா. எல்லாம் தெரியுதுல்ல அவளுக்கு. ஆமாம் ஆமாம். நாளுக்கு நீ ஊருக்கு போகிறத நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் நீயும் கூட வரேன்னு தெரிஞ்சதுன்னு வையன், ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் சாயங்காலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம், காலையிலலாம் சொல்லாத அவகிட்டனா. நானும் அதை தான்டா நினச்சேன். அப்படி சொல்கிற. பின்ன என் பொண்டாட்டி மனசில் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாதோ. அது சரி, என் மனசில் மட்டுமா, எல்லா பொம்பளைங்க மனசுலையும் என்ன இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவேன் நீ. ஆமாம்மா, லேடிஸ் பாய் இல்லை நான் என் சொல்லும். விடிய இரும்ப மாடு, நான் போகிறேன். இருடி கொஞ்ச நேரம், 2 நாளா உனக்கு கொஞ்சம் இல்லடியே, இப்படியே உனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிறேனே. நீ இருக்கியே. நான் தான் இருக்கேன்ல.